ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காணொளி வாயிலாக உங்களை நாங்கள் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரையிலும் கடவுள் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். 6 மாதங்கள் நம்மை பாதுகாத்து இந்த 7வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை எல்லாரையும் நாங்கள் சந்திக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறார். கடவுள் தாமே இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய நன்மையினாலே நிரப்புவாராக. கண்களை மூடி நாம் இறைவேண்டல் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் ஒவ்வொரு நாளும் உமது கண்களை எங்கள் மீது வைத்து எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆலோசனை சொல்லுகிற கடவுளாக, உமது கரங்களை எங்கள் மீது வைத்து பாதுகாக்கிற கடவுளாக, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை வழிநடத்துகிற கடவுளாக இருந்தீர். இந்த 6 மாதமும் கர்த்தருடைய போஷிப்பையும் வழிநடத்துதலையும் நிறைவாக நாங்கள் உணர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆராதிக்கும்படி வழிபடும்படி கடவுள் தந்த பேர் அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டினுடைய துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஒவ்வொரு பகுதியிலும் கடவுளுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. இந்த காணொளி வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரோடும் நீர் உடனிருந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வழிபாட்டுக்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ பாமாலையிலே முதல் பாமாலையை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம்.
நாம் கடவுளை தொழுது கொள்ளுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். நாம் எல்லாரும் இணைந்து திருத்துவ கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது திருக்குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கைக்காக நம்மை நாமே ஆயத்தம் செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இறை அரசு சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். நாம் யாவரும் அமருவோம். இப்பொழுது திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட திருமறை பாடம் திருப்பாடல்கள் 91, சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு
அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கடவுளே, உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நமது கிறிஸ்தவ கீர்த்தனையில் 385வது பாடல் 1, 5, 8வது சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். நம்மை அருளுரைக்கு ஆயத்தம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். காணொளி வழியாக இந்த இறை வழிபாட்டிலே பங்கெடுக்கவும், கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்துள்ளவும் கடவுள் கொடுத்த பேரருளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடவுளுடைய பிரதான கிருபையினாலே ஆனைமலை மறை மாவட்டத்திலே வரலாற்று சிறப்புமிக்க தூய திருத்துவ ஆலயத்திலே இன்று முதற்கொண்டு ஆயராக பணியாற்றும்படியாக ஆண்டவர் கொடுத்த பேரருளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சுமார் 17 வருடங்களுக்கு பிற்பாடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருச்சபையினுடைய செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், அனைத்து விசுவாச குடும்பத்தாரையும், இந்த காணொளி வழிபாட்டு உதவி செய்கிற அன்பர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன், அவளை பாராட்டுகிறேன். நாம் இணைந்து இசைந்து
இந்த காலங்களிலே இந்த திருச்சபையிலே திருப்பணியை நாம் மேற்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தலைவணங்கி நாம் மன்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஒரு புதிய மாத பொழுதிலே ஆண்டவரே, காணொளி வழியாக உம்முடைய இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். காலந்தோறும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த ஒரு தயவுக்காக தெரிவிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த அசாதாரணமான சூழலிலே இல்லத்திலிருந்து இணையத்தின் வழியாக உம்மோடு ஒன்றித்து இறை வழிபாட்டிலே பங்கெடுக்கவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும், உம்மாலே நாங்கள் வாழ்வு பெறவும் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். அசாதாரணமான சூழலில் எங்களோடு கூட இருப்பதற்காக, எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற தயவுக்காக, எங்களை அநேக மக்களுக்கு ஆசியாக நன்மையாக வைத்திருக்கிற தயவுக்காக என்று செலுத்துகிறோம். இந்த தியான வேளையில் எங்களோடு கூட இடைவிடுவீராக, கற்றுக் கொடுப்பீராக. ஒரு புதிய அனுபவத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் கடன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். அடிமை நீர் மறைத்து வெளிப்படுவீராக. சகல துதி கன மகிமைக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான பகுதி. அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு வாசித்து தியானிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்ற 91வது சங்கீதத்திலிருந்து, அதாவது திருப்பாடலிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருப்பாடல் வலியுறுத்துகிற கருப்பொருள், ஆண்டவரே நமது அடைக்கலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு அற்புதமான ஒரு பாடல், எல்லா சூழல்களிலும் பாடப்படுகிற ஒரு பாடல். இந்த பாடலில் நிறைய வாக்குத்தத்தங்கள் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, நாம் ஆண்டவரை நோக்கி பயணிக்க தூண்டுகிறது, பிறருக்கு நன்மையாக வாழ தூண்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடல் நமக்கு தியானமாக இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை மோசே எழுதியிருப்பதாக இறையியல் வல்லுநர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கவும், அவரிடத்திலே முழுமையாக அர்ப்பணித்து வாழவும் இந்த பாடல் வழியாக நாம் தூண்டப்படுகின்றோம். திருமறையிலே கடவுளுடைய பாதுகாப்பை குறித்தும், பராமரிப்பை குறித்தும், ஆரோக்கியத்தை குறித்தும், ஆசீர்வாதத்தை குறித்தும் அநேக பாடல்கள் இருக்கிறது, பக்தர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாடலை போல கடவுளுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பை குறித்து வேறு எந்த பாடலும் அழுத்தம் திருத்தமாக சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான, உண்மையான, அழுத்தம் திருத்தமாக கடவுளுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் குறித்து இந்த பாடல் வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு சான்றாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 91வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்க முடியும். அந்த 2 வசனங்களிலே ஒரே கடவுள், மெய்யான கடவுள் 4 விதமான பெயர்களிலாலே அவர் அழைக்கப்படுகிறார். உன்னதமானவர், எல்லாம் வல்லவர், ஆண்டவர், இறைவன் என்று சொல்லி 4 விதமான பெயர்களினாலே அவர் அழைக்கப்படுகிறார். அவர் உன்னதமான கடவுள், எல்யோன் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அவர் எல்லாம் வல்லவர், எல்ஷடா என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அவர் ஆண்டவர், யாவே என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அவர் இறைவன், எலோஹிம் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் ஒரு கடவுள் 4 விதமான பெயர்களினாலே உச்சரிக்கப்பட வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது அங்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, அந்த ஒரே கடவுளால் மட்டுமே, அவரால் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு, நமக்கு பராமரிப்பு, நமக்கு ஆரோக்கியம், நமக்கு விடுதலை என்று சொல்லி உறுதிபட சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாடலாக இருக்கிறது. இறைவன் ஒருவர் மட்டுமே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார், நமக்கு பராமரிப்பு கொடுக்கின்றார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல்
ஒரு அச்சமான, ஒரு கலக்கமான, ஒரு அசாதாரணமான ஒரு சூழல். ஒவ்வொரு நாளும் இந்த பெருந்தொற்றினுடைய பரிணாமம் பல விதங்களிலே நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது, பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அநேக இறைமக்கள், அநேக மறைமக்கள், அன்புக்குரியவர்கள் இந்த உலக வாழ்வை கடந்து செல்கிற ஒரு அவலத்திலே நாம் இருக்கின்றோம். ஒரு அச்சமான ஒரு சூழல், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல், ஒரு பதட்டமான ஒரு சூழல், ஒரு இயல்பு நிலையை கடந்த ஒரு சூழலை நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்தில் பல்வேறு கேள்விகள் எழும்புகிறது, பல்வேறு சிந்தனைகள் எழும்புகிறது. ஏன் 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 என்று சொல்லி இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் கொடுக்கின்றார், நான் உங்களை பாதுகாக்கின்றவர், நான் உங்களை பராமரிக்கின்றவர், நான் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பவர் என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாக அறிவுறுத்துகிறார். நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராக, இறைவனாக இருக்கின்றார். முதல் 8 வசனங்களிலே முதலாவது பகுதியிலே விதமாக நாம் பார்க்க முடியும். ஆண்டவரின் பாதுகாப்பில் இருப்போரை துன்பம் அணுகாது என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9 முதல் 13 வசனங்கள் அடங்கிய இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அடியாரை அனுதினமும் பாதுகாக்கின்றார் என்று சொல்லி உறுதிபட அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 14 முதல் 16 வசனங்கள் அடங்கிய மூன்றாவது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை சார்ந்திருக்கின்ற, தம்மை நம்புகின்ற மக்களை ஆண்டவர் வாழ்விப்பதாக உறுதி கூறுகிறார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை சார்ந்திருக்கின்ற, தம்மை நம்புகிற மக்களை ஆண்டவர் வாழ்விப்பதாக உறுதி கூறுகின்றார். இந்த பாடல் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது மோசேயினுடைய 40 ஆண்டு வனவாச அனுபவங்களை படம் பிடித்து காட்டுகிறது. வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்டவனாக, ஆடுகளோடு ஆடுகளாக தன்னை இணைத்து கொண்டு வாழ்ந்த சூழலிலே பாதுகாப்பற்ற, பராமரிப்பற்ற, பல்வேறு இன்னல்களுக்குள்ளாய் கடந்து வந்த அந்த சூழலை போன்று கிறிஸ்துவ வாழ்வில் இப்படிப்பட்ட வாழ்வியல் அனுபவங்கள் பல்வேறு நிலைகளிலே கடந்து வந்தாலும் அவற்றின் மத்தியிலே ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலையும் வாழ்வையும் படம்பிடித்து காட்டுகிறது, நிழலாட்டமாக நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் தம்மை சார்ந்திருக்கின்ற, தம்மை நம்புகின்ற மக்களை ஆண்டவர் வாழ்விப்பதாக உறுதி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். God gives a promise. 14ஆம் வசனம் அழகாக சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிற மக்களை, ஆண்டவருடைய திருப்பெயரை உச்சரிக்கின்ற மக்களை ஆண்டவர் விடுவித்து வாழ்வளிப்பதாக இங்கே வாக்குறுதிகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் தம்முடைய மக்களோடு பேசுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். என் மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு வாழ்வு கொடுக்கின்றேன். வாழ்வு இழந்து போகின்ற பல்வேறு சூழல்களிலே நான் உனக்கு வாழ்வு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறதை, உரையாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட நிலைகளிலே நமக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது 2 சிந்தனைகளை நாம் விரைவாக சிந்திக்கலாம். முதலாவதாக இந்த சங்கீதம் 91 14ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். விடுதலை அளித்து வாழ்விப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விடுதலை அருளுகிற ஆண்டவராக நாம் பார்க்கின்றோம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிற உங்களையும் என்னையும், உலக மக்களையும் ஆண்டவர் விடுவிப்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆகவே ஆண்டவர் மீது அன்பு கூறும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பு என்று சொன்னால் ஒருவர் பிறர் மீது, கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மீதும் பாராட்டுகின்ற, வெளிப்படுத்துகின்ற உறவை குறிக்கிறது. The relationship between man and God. ஒருவர் பிறர் மீதும், கடவுள் மனிதர் மீதும் பாராட்டுகின்ற, வெளிப்படுத்துகின்ற உறவை சுட்டுகின்றார். திருமறை முழுவதும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உறவோடு, உரிமையோடு அழைக்கின்றார். என் மகனே, என் மகளே, என் ஜனமே என்றுதான் உரிமை பாராட்டுகிறார். ஒருவேளை நாம் ஆண்டவரை மறந்து போகலாம், மறுதலித்து போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும்
நம்மை மறக்கின்றவர் அல்ல, மறுதளிக்கின்றவர் அல்ல. யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நாம் கடவுளிடத்திலே முதலாவது அன்பு கூறவில்லை, மாறாக ஆண்டவர் தாமே நம்ம இடத்திலே முதலாவது அன்பு கூர்ந்தார். ஆண்டவருக்கு நமக்குமான அந்த உறவு இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படிப்பட்ட உறவு? சாதாரணமான உறவு அல்ல, இரத்த சம்பந்தமான உறவு. கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக பலியிட்டு கொடுத்ததன் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், என் உயிரை கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன், ஆகவே நீ வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். விடுதலையின் வழியாக உறவு ஏற்படுகிறது. அந்த உறவு நமக்கு வாழ்வை கொண்டு வருகிறது. இன்றைக்கு உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு நிலைகளிலே சிக்குண்டவராக இருக்கிறார். பல்வேறு நிலைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். அப்படிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் விடுவிக்கின்றார். கீர்த்தனையில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கிறது, 153வது கீர்த்தனை. சிறைப்படுத்தினவற்றை சீரையாக்கி மீட்ட அதி தீரமுள்ள எங்கள் உபகாரவல்லலே, கூரையேதுனை அண்டினோர் கீரைவாயனை சதிக்கும் குற்றங்கள் அறவே தீர்த்து முற்று மூடிய கண் பார்த்து இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இளிஞன் என்னை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. மனிதனை அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமை சக்திகளையும் ஆண்டவர் தாமே அடிமைப்படுத்தி அவற்றிலிருந்து நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார். நம்முடைய ஆவி ஆன்மா சரீரத்தில் வருகிற பல்வேறு அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார். அந்த விடுதலையின் வாழ்வுக்காக ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிற அன்பின் வழியாக உறவு ஏற்படுகிறது. அந்த உறவு நமக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. இந்த விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அன்போடு அழைக்கின்றார். அதற்கு நாம் செவி கொடுப்போமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்க அறிந்திருக்கிறார். கடவுள் நம்மை ரட்சிப்பதற்காக அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுக்க அறிவுறுத்தப்படுகிறோம். 2வது காரியமாக 91வது சங்கீதம் 14 வசனம் 2வது பகுதியிலே, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். விடுதலை அளித்து வாழ்விப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மட்டுமல்ல, பாதுகாப்பு கொடுத்து வாழ்விப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால், இயேசு என்கிற பெயரை அறிந்திருக்கிற XRY அவர்களை நான் பாதுகாப்பு கொடுத்து வாழ்விப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கின்ற நமக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கிறார். நாம் சாதாரண மக்களாக, சாமானியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை உச்சரிக்கிற நம்மை ஆண்டவர் கண்ணை இமை காப்பது போல பாதுகாக்கின்றார். எந்த ஆபத்தும் அணுகாமல் பாதுகாக்கின்றார். பல்வேறு சூழல்களிலே சிக்கிக்கொள்கிற நிலையிலே நமக்கு பாதுகாப்பை கொண்டு வருகின்றார். ஆகவே அந்த ஆண்டவரை அனுதினமும் நம்முடைய வாழ்விலை பற்றிக்கொள்ள அவருடைய திருப்பெயரே நாம் உச்சரிக்க அறிவுறுத்தப்படுகிறோம். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதும் சிறப்பானது. யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு நம்பிக்கை கொள்வதல்ல, நாமே தனிப்பட்ட விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, அவரை அனுபவமாக்கிக் கொள்வது, அதுதான் நமக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. அதுதான் அவருடைய நாமத்தை உச்சரிக்கின்ற அனுபவம். வேதம் அழகாக சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ருசி பார்க்க முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களை நம்முடைய வாழ்விலே அனுபவமாக்கிக் கொள்ளும் பொழுதுதான் அது பலன் கொடுக்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதமாக, குடும்பமாக, திருச்சபையாக அறிந்து கொள்வதன் வழியாக நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த லாக்டவுன் சூழலிலே
ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத நிலையிலே இல்லத்திலிருந்து குடும்பத்தின் மக்களாக நிறைய நேரம் திருமுறையை நாம் வாசிப்பதும் தியானிப்பதும் ஜெபிப்பதும் நமக்கு ஒரு வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக வலியுறுத்துகிறார். கட்டடத்துக்குள்ளாக கூடி கலைந்து போகிற கூட்டமாக அல்ல, இல்லந்தோறும் தெருக்கள் தோறும் குழுவாக இணைந்து ஆண்டவரை போற்றுவதற்கு, ஆண்டவருடைய திருப்பெயரை உச்சரிப்பதும் அவரை அறிவிப்பதும் நம்முடைய கடமையாக நம்முடைய வழக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு பாதுகாப்பு கடந்து வரும் என்று சொல்லி இங்கே நமக்கு அறிவிக்கப்படுகிறது. சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனத்திலே அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது, உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர், ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய பெயரை அறிந்திருக்கிற மக்கள் அவரிடத்தில் நம்பிக்கை கொள்வார்கள். அவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கின்ற உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் நம்மை காப்பாற்றுகிறார், நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு அன்பு கூறுவதன் வழியாக, ஆண்டவரிடத்தில் நல்ல உறவை வெளிப்படுத்துவதன் வழியாக, ஆண்டவருடைய திருப்பெயரை உச்சரிப்பதன் வழியாக நமக்கு விடுதலையும் பாதுகாப்பும் கடந்து வருகிறது. இந்த அசாதாரணமான சூழலிலே ஆண்டவருடைய விடுதலையும் ஆண்டவருடைய பாதுகாப்பையும் பெற்று தனி மனிதராக, குடும்பமாக, திருச்சபையாக வாழவும், நாம் பிறருக்கு வாழ்வாக மாறவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய வாக்கு அதுதான் கடந்து வருகிறது. இந்த லாக்டவுன் சூழலிலே நம்முடைய ஆலயத்தின் வழியாக அநேக ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குகிற திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த உணவின் வழியாக அன்பையும் ஆண்டவருடைய கரிசனையும் நாம் நற்செய்தியாக அறிவித்தோம். வெறுமனே உணவு என்பது மட்டுமல்ல, அந்த உணவின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற உணர்வை நாம் அறிவித்திருக்கின்றோம். ஆகவே இந்த அறப்பணியில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து மக்களையும், இந்த திருப்பணிக்காக மனமுவந்து கொடுத்த, ஜெபித்த, உழைத்த அத்தனை மக்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆகவே விடுதலையின் வழியாக, அவருடைய நாமத்தை உச்சரிப்பதன் வழியாக, பாதுகாப்பின் வழியாக ஆண்டவருடைய நிலைவாழ்வை பெற்று நாம் வாழவும், பிறருக்கு நன்மையாக மாறவும், இந்த அசாதாரணமான சூழலிலே ஆண்டவருடைய அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், விரைவிலே ஆலயத்தில் கூடி ஆராதிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. தலைவணங்கி மன்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புக்காக, உம்முடைய பராமரிப்புக்காக என்று செலுத்துகிறோம். உம்மிடத்திலே அன்பு கூறுகிற எங்களை விடுவித்து, உம்முடைய திருப்பெயரை உச்சரிக்கிற எங்களை பாதுகாத்து வாழ்விப்பதாக நீர் வாக்கு கொடுத்தீரேன் என்று செலுத்துகிறோம். இதோ எமது திருச்சபைக்காக, திருமணத்திற்காக, உலக மக்களுக்காக, குறிப்பாக இந்த வால்பாறை பகுதியில் இருக்கின்ற இந்த ஆனைமலை மறை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த அசாதாரணமான சூழலிலே விடுதலையும் பாதுகாப்பையும் நீர் உறுதிப்படுத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் தாமே நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரவும், நல்ல இணக்கமான சூழல் உருவாக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லா நன்மைகளையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். தூய பிதாவே, ஆமென். அருளுரை கேட்ட நாம் எல்லோரும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய விசுவாசத்தை, பற்றுறுதியை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். யாவரும் அமருவோம். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். அறிவிப்புகள். தாராபுரத்திலேயே வருகிற ஏனம் செவிலியர் கல்லூரிக்கான சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தகுதியுள்ளவர்கள் அதில் சேர்ந்து பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 1000 அணுகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் சித்தமானால் நம்முடைய திருமண்டல அருட்பணி விழா வருகிற
ஜூலை மாதம் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளிலே உடுமலைப்பேட்டையில் இருக்கிற கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது. இந்த அர்ப்பணி விழாவுக்காக ஜெபிக்கவும் காணிக்கைகளை மனமுவந்து படைக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு கடினமான சூழலில் நாம் இருக்கின்றோம். பல்வேறு ஆயத்தங்கள் செய்யப்பட இருக்கிறது. நம்முடைய பேராயர் தலைமையில் நடைபெறுகிற இந்த அர்ப்பணி விழாவுக்காக திருச்சபையாக நீங்கள் ஜெபிக்கவும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடவுளுக்கு சித்தமானால் இந்த மாதம் 25ஆம் தேதி அருப்பொழிவு வழிபாடு திருச்சி பிஷப் கல்லூரி வளாகத்தில் இருக்கின்ற தூய லூக்கா சிற்றாலயத்தில் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த அருப்பொழிவு வழிபாட்டுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குருக்களாக அருப்பொழிவு பெற இருப்பவர்கள் அருள் திரு பி. ஜிம் ஞான மேத்யூஸ், அருள் திருமதி ஐரின் லிடியா, அருள் திரு டோனி பெனகாஸ், அருள் திரு பெனடிக்ட், அருள் திரு பிரவீன் சுக்லா, அருள் திரு சார்லஸ் தேவராஜ், அருள் திருமதி ஹெலன் சித்ரா தேவி, அருள் திரு லோகேந்திர லூத்தர் ஆகியோர் அருள்பொழிவர் இருக்கிறார்கள். உதவி குருவானவர்களாக திரு பி. ரெஜினால்ட் ரூபன், திரு கே. ராஜ்குமார் ஆகியோர் அருள்பொழிவர் இருக்கிறார்கள். கௌரவ குருக்களாக அருள் திரு ஜிம் ஜார்ஜ், திரு சேது அவர்கள் அருள்பொழிவர் இருக்கிறார்கள். இந்த அருள்பொழிவு வழிபாட்டுக்காக, பேராயருக்காக, ஆயத்தங்களுக்காக, அருள்பொழிவு பெற இருக்கின்ற ஊழியர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலந்தோறும் உம்முடைய திருப்பணிக்காக திருப்பணியாளர்களை தெரிவு செய்து திருநிலைப்படுத்தி பயன்படுத்தி வருகிறேன் என்று செலுத்துகிறோம். இந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெறுகிற அந்த அருப்பொழிவு ஆராதனைக்காகவும் அதனுடைய ஆயத்தங்களுக்காகவும் அருப்பொழிவு வர இருக்கின்ற ஊழியர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே உடைய பிரசன்னத்தின் வழியாக அவருடைய ஆசீர்வாதத்தை தகுதிப்படுத்தி திருநிலைப்படுத்தி உடைய திருச்சபையிலே தொடர்ந்து பயன்படுத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எமது பேராயர் தலைமையில் நடைபெறுகிற இந்த அருப்பொழிவு ஆராதனைக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நீர் செய்து முடிக்க ஆண்டவரை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி வழி நடத்தும் எல்லா நன்மைகளையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். தூய பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் திருமண நாளை அனுசரிக்கிற அன்பர்களை திருச்சபையின் சார்பாக, ஆயர்கள் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கடவுள் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உம்மை வழிபடும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கடவுள் செய்த மாபெரும் அருளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த 6 மாதமும் எங்களை பாதுகாத்தீர். 7வது மாதத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே பெரிய சாக்கியத்தை தந்திருக்கிறீர். கொரோனா பெரும் தொற்று காலங்களிலே நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலமும் விளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீர். 2 அலைகளை தாண்டி 3வது அலைகளை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம், உணர்கிறோம். கடவுள் தாமே இந்த தேசத்திற்கு ஆண்டவரே உலகெங்கிலும் இருக்கிற மக்களுக்கு நீர் பாதுகாப்பு அருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை எல்லாம் பாதிக்கிறது என்ற வார்த்தைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கடவுள் ஆண்டவரே அவைகளிலே நீர் மகத்தான பாதுகாப்பை அருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவிலை இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாங்கள் உங்களுடைய வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிழலங்களை நிழலிட்டு பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, எங்களுடைய எல்லா விதமான மக்களுக்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுள் இந்த ஆனமலை மறைமாவட்டம் முழுவதிலும் இருக்கிற விசுவாசிகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக இந்த வால்பாறை தூய திருத்துவாளையை சேகரித்து சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுள் ஆண்டவரே பாதுகாத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கர்த்தாவே, எங்களுடைய திருமண்டலத்தை வழிநடத்தி செல்கிற எங்களுடைய பேராயர் ஐயா அவர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், திருமண்டல அலுவலர்களுக்கும், மறைமாவட்ட தலைவர்களுக்கும், ஏனைய குருமார்களுக்கும், திருப்பணியாளர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். கடவுள் அவர்களை எல்லாம் உம்முடைய ஆண்டவரே பாதுகாக்கும் கருத்திற்குள்ளாக நீர் ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்ளுவீராக.
அவர்களை உம்முடைய திருப்பணியிலே இந்த கொரோனா தொற்று காலங்களிலே எடுத்து நம்பிக்கையின் பாத்திரங்களாய் பயன்படுத்துவீராக. தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, தலைவர்களுக்காக, ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய துறைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக மருத்துவத்துறை, காவல்துறை, முன்கள பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆண்டவரே போன்ற ஒவ்வொரு துறைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் எல்லாம் கடவுள் ஆண்டவரே ஜீவனை காத்து இந்த தேசத்தின் மக்களுக்காக நீர் பயன்படுத்துவீராக. ஆம் தகப்பனே, அப்படியே நம்பிக்கை இழந்திருக்கிறவர்கள், மனச்சோர்வில் இருக்கிறவர்கள், இந்த கொரோனாவின் நிமித்தம் மனதளவில் பாதிக்கப்பட்டு பயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் கடவுள் தைரியப்படுத்துவீராக, விசுவாசப்படுத்துவீராக, நம்பிக்கைப்படுத்துவீராக. தொடர்ந்து ஜீவனுள்ள தேவன் கடவுள் உயிரோடு இருக்கிறார், அவர் எங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையின் நங்குரம் அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தேவன் தாமே தொடர்ந்து நாங்கள் கேட்க மறந்தவைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இன்று எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்த, தூய ஆவியுமாகிய சர்வவல்லமுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமென். நிறைவு பாடலாக கீர்த்தனையிலே 248வது பாடல் 1, 3, 5வது சரணங்களை மட்டும் நாம் பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம்.